இந்த பட்டாணி கிழங்கு குருமாவுக்கு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தக்காளி, மல்லிக்கீரை, உப்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கணும். இதை ஒரு குக்கரில் போட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே சட்டிலேயே தேங்காய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, மசாலா ஐட்டம் அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் போட்டு வறுத்துக்கணும். இந்த ரெசிபிக்குள்ள டீட்டெயில் வீடியோ வேணும்னா சேனலை செக் பண்ணி பாருங்க. இதுக்கு கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் போட்டு தேவையான அளவு காய்ந்த மிளகாய், அடுப்பை அணைச்ச பிறகு மல்லிக்கீரை, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் குக்கரில் போட்டு இந்த வதக்குனதை அரைச்சி அதையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு 4-5 விசிலுக்கு விட்டால் சூப்பரான பட்டாணி கிழங்கு குருமா ரெடி. கடைசியாக மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் தூவிடலாம். சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன்.